வணக்கம். உதவுங்கரம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது திட்ட விளக்க ஃபுல் பிளானும் எடுக்கிறதா சொல்லியிருந்தோம். ஆட்கள் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கமாகவே எடுத்திருக்கேன். நம்ம திட்டத்தில் 4 சிறப்பம்சங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம ஹைலைட்டாக பார்க்குறது 3 சிறப்பம்சங்கள். ஹைலைட்டுன்னா 3. இந்த 4 விதமான சிறப்பம்சங்களில் 14 வகையான இன்கம் இருக்குது. அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நீங்கள் நம்ம திட்டத்தில் சேரணும்னா 1610 ரூபா ஒரு அன்பளிப்பாக நீங்கள் கொடுத்து இந்த திட்டத்தில் நம்ம சேர்றோம். அப்படி சேர்றவங்க எதனால எப்படிப்பட்டவங்க இதில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மற்ற திட்டங்களில் 2 பேர் சேர்க்கணும், 4 பேர் சேர்க்கணும், 6 பேர் சேர்க்கணும் அப்படின்ட்டு இருக்கும், 12 பேர் சேர்க்கணும் அப்படின்ட்டு இருக்கும். ஆள் சேர்க்க முடியும் அப்படிங்கிறவங்கள தான் இதில் சேர முடியும். ஆள் சேர்க்க முடியாதவங்க சேர்ந்தும் சேர்க்க முடியாதவங்களால எந்த வித பிரயோஜனமும் அவங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அப்படியே 4 பேர் சேர்த்தா அந்த கமிஷன் தொகை மட்டும்தான் கிடைக்குமே தவிர ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அதெல்லாம் கிடைக்கிறது உங்களுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஏதோ முன்கூட்டி சேர்ந்தவங்களுக்கு மட்டும் ஏதோ கிடைச்சா உள்ள பல பேருக்கும் அந்த இது கிடைக்காமலே தான் இருக்கும். ஃபஸ்ட் லெவலே கிடைக்காம இருக்கும். இந்த கமிஷன் நீங்கள் ஆள் சேர்த்து விட்டால் அந்த கமிஷன் மட்டும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. நம்ம திட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, ஆள் சேர்க்குறவங்களும் நம்ம திட்டத்தில் சேரலாம், ஆள் சேர்க்க முடியாதவங்களும் நம்ம திட்டத்தில் சேரலாம். உங்களுக்கு முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஆள் சேர்க்குறவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது போல ஆள் சேர்க்காதவங்களுக்கும் இந்த பலனும் நம்ம வச்சுருக்கோம். அதனால் 2 வகையான ஆட்களையும் நம்ம திட்டத்துக்குள்ளே சேர்க்குறதுக்கு அடிப்படையாக வச்சு தான் நம்ம திட்டமே உருவாக்கியிருக்கோம். அப்போ ஒரு 2 வழியாக நமக்கு உள்ள ஆட்கள் வரும்போது அதிகமான ஆளுக்கு சேரணும். அதை கருத்தில் கொண்டு தான் நம்ம அப்படி வச்சுருக்கிறோம். இன்னும் அதோட பலன் நமக்கு சேரலை. அதுக்கு காரணம் புத்திசல் போல் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டு நிறைய வருது. அப்புறமா க்ரௌட் ஃபண்டிங் கான்செப்டு கொஞ்சம் ரன்னிங்கில் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டல்லாகி கம்மியாகி போயிட்டே இருக்குது. நம்ம அவங்க கம்மியாகிறாங்க, நம்ம மெதுவாக மேலே வரணும். அவங்க கம்மியாகும் போது அவங்க அந்த ஆளுக்கு பூரா நம்மகிட்ட தான் வரும். நம்ம திட்டம் மட்டும்தான் நிலைச்சி நிற்கும். ஏன்னா நம்ம அந்த திட்டத்தை அப்படி வடிவமைச்சிருக்கோம். 10 வருஷத்துக்கு யாருமே நம்ம திட்டத்தை ஓவர்டேக் பண்ண முடியாத அளவுக்கு வடிவமைச்சிருக்கோம். மினிமம் 10 வருஷத்துக்கு யாரும் நம்ம திட்டத்தை ஓவர்டேக் பண்ண முடியாது. 10 வருஷம் தான் இது இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம பிளானை யாரும் ஓவர்டேக் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வச்சிருக்கிறோங்கிறது தான் சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு நீண்ட காலமாக யாரும் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிடக்கூடாது, இதோடய ஒரு சிறந்த திட்டம் வரக்கூடாது அப்படிங்கிற முறையில் கவனமாக இருந்து உருவாக்கியிருக்கிறோம் இந்த நம்ம திட்டத்தை. அதனால் யாருமே எல்லாரும் மற்ற திட்டங்களை பார்த்து ஏமாந்து ஒன்று கிடைக்காம விரக்தியில் அப்புறமா ஏதாவது ஒரு நல்ல கான்செப்ட் இருக்காதான்னு அப்போ தான் நம்ம பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்து நல்லா போயிட்டுருக்கப்பா, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது தான் நம்ம திட்டம் அசுர வளர்ச்சி பெறும். அது வரைக்கும் நம்ம எறும்போடு ஊந்து போகிறோம். இதே எறும்பு ஊந்து தான் கல்லும் தேயும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் மெதுவாக போனாலும் நிலைத்து நிற்கும், சிலப்பதிகாரம் போல நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த திட்டம் நீண்ட காலமாக நிலைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தி கொடுக்குறோம். அதனால் நீங்கள் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கிறதுக்காக பெருமைப்பட்டு கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம இந்த திட்டத்தில் சேர்ந்துட்டோம். அதாவது ஆள் சேர்க்க முடியும் அப்படிங்கிறவங்களும் சேரலாம், ஆள் சேர்க்க முடியாதவங்களும் நம்ம திட்டத்தில் சேரலாம். அப்புறமா உங்களுக்கு எப்போ உங்களுக்கு முடியுமோ, உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் யாராவது உங்களுக்கு கேட்கும்போது, சார் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லலாம், சார் இப்படி ஒரு உதவுங்கிற திட்டத்தில் போயிட்டுருக்கேன், எனக்கு பரவாயில்லாமல் இதெல்லாம் நடக்குது, மற்ற திட்டங்கள் மாதிரி இல்லைங்க, நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, அப்படியே என்ன ஏதாவது என்ன அப்படி அவங்க கேட்கும்போது நீங்கள் விளக்கி சொல்லும்போது அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாகவும் நீங்கள் அதிகமான வருமானம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களையும் நம்ம திட்டத்தில் சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம 1610 ரூபா கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த ஜாயின் பண்ணுறதுனால
4 வகை, நம்ம 14 வகையான இன்கம் பார்த்துருக்கோம். அதில் 4 வகையான இன்கம் வந்து இந்த லெவல் இன்கம்ல நமக்கு கிடைக்கும். 4 வகையான இன்கம் வந்து 14ல் 4 வகையான இன்கம் வந்து இதில் லெவலில் கிடைக்கும். அதாவது நம்ம ஜாயின் பண்ணுறோம், ஜாயின் பண்ணது ஃபர்ஸ்ட் லெவலில் 510 ரூபா, செகண்ட் லெவலில் 2000 ரூபா, தேர்ட் லெவலில் 10,000 ரூபா மதிப்புள்ள ஒரு மொபைல் ஃபோன். அப்புறம் 4வது லெவல், ஃபோர்த் லெவலில் 51,000. அது போக ஒரு ரீபர்த் ஐடி. இந்த ரீபர்த் ஐடினா உங்கள் லைஃப் ஃபோர்த் லெவலில் முடியும். ஆனால் அதோட முடிக்காமல் கண்டினியூ ஆகிறதுக்காக நம்ம இந்த திட்டத்தில் ஒரு ரீபர்த் ஐடி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் லைஃப் லாங் நம்ம கூட இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஃபோர்த் லெவல் முடிஞ்சோன்னு போக மாட்டீங்க. நம்ம தொடர்ந்து இருக்கிறதுக்காக அந்த ஒரு ரீபர்த் வச்சுருக்கோம். அப்படி நீங்கள் லைஃப் லாங் நம்ம திட்டத்தோடையே நீங்கள் வந்து இருக்கலாம். அதுக்காக புது ஐடி போடணும் அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. இந்த ரீபர்த் ஐடியும் கம்பெனியே உங்களுக்கு நம்ம திட்டத்து சார்பில் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அப்படி நம்ம மொத்தத்தில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ரீபர்த் ஐடி இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 66,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இந்த முதல் 4 லெவல் மூலம் உங்களுக்கு 66,000 ரூபா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 நிலை வழியாக கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெவல் வந்து எப்படி வச்சுருக்கிறோம் அப்படின்னா 3 நாளில் கிடைக்கும். இது ஏன் வச்சுருக்கிறோன்னா, நம்ம திட்டத்தில் நம்ம பல திட்டங்களில் சேர்ந்து ஒரு லெவல் கூட நானும் சேர்ந்துருக்கேன். நான் பொதுவாக இதில் சேர மாட்டேன். நானும் 1-2 திட்டங்களை சேர்ந்துருக்கிறேன். எனக்கு கிடச்சிருச்சு. நான் ஃபஸ்ட்லேயே சேர்ந்தனால எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் நாங்கள் சேர்த்து விட்ட ஆட்களுக்கு யாருக்குமே ஃபஸ்ட் லெவல் வரல. அதனால் அப்படிப்பட்டவங்க பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அப்போ எங்களுக்கு தோணுச்சு. அதை தோணுது அடிப்படையில் நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து கூட்டமைப்பாக சேர்ந்து என்னென்ன இந்த மாதிரி திட்டங்களில் க்ரௌட் ஃபண்டிங் திட்டங்களில் என்னென்ன ஃபால்ட், இதை எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு திட்டம் வகுத்து அது ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம். அதில் வந்து முதல் லெவலில் நம்ம கிடைக்காமலே இருக்குது. அப்போ அந்த முதல் லெவலில் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முதல் முடிவுக்கு நாங்கள் வந்தோம். முதல் முடிவுக்கு வந்து தான் இந்த 510 ரூபா ஃபர்ஸ்ட் லெவல் 3 நாளில் கிடைச்சி ஆகணும் அப்படிங்கிற திட்டத்தை நாங்கள் உருவாக்கணும். ஏன்னா மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் ஃபர்ஸ்ட் லெவலில் கிடைக்காம இருக்காங்க பல திட்டங்கள். அதனால் நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இதில் சேர்ந்தவங்க 3 நாளில் ஃபர்ஸ்ட் லெவல் வந்திருக்கணுங்க அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு தான் இந்த திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தோம். அப்புறம் ஃபோர்த் லெவலில் 3வது லெவல் கைபேசி இருக்குது. இந்த கைபேசி ஏன் வச்சோம் அப்படின்னா, நம்ம திட்டங்களில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பாங்க, அதை கூட யூஸ் பண்ண தெரியாமல் இருக்குமா, அல்லது பழைய மாடல் ஃபோனாக இருக்கும், இல்லை நிறைய பேர் பட்டன் ஃபோன் வச்சுட்டு திட்டங்கள் மாதிரி திட்டங்களை சேர முடியாமலே நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் நம்ம திட்டத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா மொபைல் ஃபோன் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். அதனால் நமக்கு ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்து நம்ம இந்த திட்டத்தில் சேர்றவங்களுக்கு 3வது பரிசாக நம்ம 3வது லெவலில் நமக்கு மொபைல் ஃபோனை கொடுத்து அவங்களுக்கு நம்ம அது லேட்டஸ்ட் மொபைலுங்க. நம்ம அதை நம்ம குரூப்லேயே போட்டுருக்கோம், இந்த மாதிரி மொபைலுன்ட்டு போட்டுருக்கோம். நீங்கள் கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம். வரும்பொழுது நீங்கள் கூட எனக்கு இந்த மொபைல் ஃபோன் வேணும், 10,000 ரூபா கூட இருக்குன்னா அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு கூடுதல் கொஞ்சம் காசு தருவேன், எனக்கு இந்த மொபைல் வாங்கினா கூட நீங்கள் அதை கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி எதுவுமே ஃப்ளெக்சிபிள் தாங்க. நமக்கு முக்கியமாக அதில் திட்டத்தில் சேர்ந்திருந்த உறுப்பினர் அனைவரும் திருப்தியாக இருக்கணும். இதில் நாங்கள் அடம் பிடிச்சி ஏதாவது உங்களை திணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறது திணிக்கிறது மாதிரி இல்லைங்க. என்னென்னா நம்மளே நிறைய பேர் ஃபோன் வச்சுருப்போம், ஆனால் பழைய மாடலாக இருக்கும், வெர்ஷன் 7, 6, 5 இப்படி இருக்கும், யூஸ் ஆகாமல் இருக்கும், இல்லை பேட்டரி ரொம்ப வீக்காக இருக்கும், அந்த மாதிரி நிறைய வச்சுருப்போம். அதனால் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபோன் இருக்கட்டும் அப்படிங்கிறது, இல்லை நம்ம ஃபேமிலிக்கு அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஃபோனை வச்சுருக்கோம். அது போக இந்த ஃபோன் இருக்கிறதுனாலே நிறைய பேர் நம்ம திட்டத்தில் பல பேருக்கு ஃபோன் இல்லாதனாலே இது சேராமல் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அப்படி சேர்ந்தா ஒரு ஃபோன் கிடைக்கும், அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஃபோன் வச்சுருக்கோம். அதுபோக 54வது
4வது லெவல் 51,000. இது வந்து ஏன் 51,000 வச்சோம் அப்படின்னா, பல திட்டங்களில் 4th லெவல், 8th லெவல், 12th லெவல், 25 லெவல் அப்படின்னு போட்டுருக்காங்க. 8 லெவல்னு போட்டுக்கிட்டு உங்களுக்கு 150 கோடி, இல்லை 12 லெவல்னு வச்சுக்கிட்டு 60 கோடி, 25 லெவல்னு வச்சுட்டு 60 கோடி, அப்படி ஒரு 40 இந்த மாதிரி 1000 கோடி, 500 கோடி, 1000 கோடி, 1500 கோடி இப்படிலாம் வச்சுருப்பாங்க. இந்த கோடி ஃபர்ஸ்ட் லெவலே வரல நமக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி சார் இந்த கோடிகளில் நம்ம பார்க்க முடியும்? ஃபர்ஸ்ட் லெவலே கிடைக்காதவங்க இந்த திட்டத்தில் இருக்கும்போது கோடிகளை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அண்ணாந்து வாயை பார்த்து கொட்டாரி விட்டுட்டு தான் முடியும். அப்போ இந்த மாதிரி லெவல் இருக்கக்கூடாது. கோடின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக கோடிங்கிற வார்த்தையே நம்மக்கிட்ட அந்த திட்டத்தில் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த இதை நம்ம பிரித்து ஒரு ஆளுக்கு கிடைக்கிறத 10 பேருக்கு கொடுக்கணும், 100 பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கொண்டு வந்தது தான் இந்த 4th லெவலில் 51,000. 10 லட்சம் வைக்கலாமா அப்படின்னு பார்த்தோம். வேண்டாம் சார், இன்னும் கம்மி பண்ணுங்க. அது 10 லட்சத்தை 1 லட்சம் ஆகணும், இது 10 பேருக்கு கொடுக்கலாம். அப்புறம் நம்ம திருப்பி கண்டு இதையும் கம்மியாங்க, 50 ஆகுங்க. அப்போ இன்னும் ஒரு 20 பேருக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கம்மி பண்ணி தான் 51,000 எதுக்கு வச்சிருக்கோம்னா, அனைவரும் மேக்சிமம் ஆட்கள் 4th லெவல் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஏதோ ஒரு ஆள் 2 ஆள் வாங்கிட்டு இந்த யாருமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, அனைவருக்கும் இது கிடைக்கிற மாதிரி நம்ம திட்டம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 4th லெவலில் 51,000 வச்சுக்கணும். இப்படி நம்ம இந்த 4 நிலையில 66,000 நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 4 வகையான இன்கம் பார்த்துருக்கிறோம். அடுத்து நம்ம ஒரு ஸ்பாட் இன்கம். இந்த ஸ்பாட் இன்கம் வந்து இப்போ வந்து ஆள் சேர்க்காதவங்களுக்கு நம்ம என்ன 4 லெவல் இன்கம்ல நமக்கு பார்த்தோம். இப்போ ஆள் சேர்க்கிறவங்களுக்கும் இது கிடைக்கும். ஆள் சேர்க்கிறவங்களுக்கு மட்டும் என்னென்ன சலுகைங்கிறத இப்போ பார்ப்போம். முன்னாடி பார்த்து நம்ம பொதுவாக உள்ள நம்ம 4 திட்டங்களில் என்ன கிடைக்கும், எல்லா 4 லெவலில் என்ன கிடைக்கும், எல்லா ஆள் சேர்க்கிறவங்களுக்கும் ஆள் சேர்க்காதவங்களுக்கும் பார்ப்போம். இப்போ ஆள் சேர்க்கிறவங்களுக்கு மட்டும் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து ஸ்பாட் இன்கம், ஸ்பான்சர் இன்கம், வீக்லி இன்கம், ராயல் வீக்லி இன்கம், இப்படி 4 விதமான இன்கம் வச்சுருக்கிறோம். இதில் ஸ்பாட் இன்கம் 1, ஸ்பான்சர் இன்கம்ல 5 வகையான இன்கம் இருக்குது. அப்புறம் வீக்லி இன்கம், ராயல் வீக்லி இன்கம், அப்படி இந்த ரெஃபரல் இன்கம் ஆள் சேர்க்கிறவங்களுக்கு மட்டும் 8 வகையான வருமானம் இதில் வச்சுருக்கோம். அதில் வந்து ஸ்பாட் இன்கம்னு நம்ம 100 ரூபா கொடுக்குறோம். இந்த 100 ரூபா வந்து எதுக்குன்னா, நம்ம திட்டத்தில் வேலை இல்லாத உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பாட் இன்கம்னு நம்ம வச்சுருக்கோம். இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, எந்த வேலையுமே கிடைக்கல, சும்மா இருக்க முடியுமா? வயல் இருக்குது, குடும்பம் இருக்குது, ஏதாவது சாப்பிடணும், வருமானம் வேணும். அப்போ இதை நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் போகிறீங்க, நம்ம திட்டத்தை பற்றி 4 பேருக்கு சொல்கிறீங்க, 10 பேருக்கு சொல்கிறீங்க, ஒரு 5 பேர் சேர்றாங்க. 5 பேர் இன்னைக்கு சேர்ந்து நீங்கள் ஐடி போட்டிங்கன்னா 500 ரூபா அன்னைக்கு காலையில் அன்னைக்கு ஈவினிங் உங்கள் போட்ட அடுத்த செகண்ட் 2 பேர் போட்ட அடுத்த செகண்ட் உங்கள் ஜிபேயில் இருக்கும். நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு இன்னைக்கோ நாளைக்கோ தேவைக்குள்ள குடும்பத்துக்கு எதுனாலும் வாங்கிட்டு அன்றாட நம்ம செலவுக்கு உள்ளதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்காக இந்த ஸ்பாட் இன்கம் வச்சுருக்கோம். இது டிலே ஆகி வருங்க. ஐடி போட்டு அடுத்த செகண்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து எத்தனை ஐடி போட்டாங்கன்னா அத்தனை 100 ரூபா 50 ரூபா வந்துடணும். அதை வச்சு உங்கள் குடும்ப செலவுக்கு அன்றாட அத்தியாவசிய செலவுகளை நீங்கள் செய்கிறதுக்கு கணக்காக்கி இது வச்சுக்கலாம். அப்புறமா 10 ஐடி ஒரு ஐடி போட்டவங்களுக்கு அது 10 ஐடியிலேருந்து 100 ஐடி போடுறவங்களுக்காக பல விதமான நன்மைகளை வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னா, 10 ஐடி போட்டால் உங்களுக்கு 2000 ரூபா, 22 ஐடி போட்டால், அதாவது நீங்கள் இப்போ உங்கள் டைரக்டில் மொத்த ஐடி 10 ஐடி போட்டு திருப்பி 22 போடணுமா? அப்படி இல்லை. 10 ஐடி போடுறீங்க, நீங்கள் ஒரு 12 கூடுதலாக போடும்போது 22, டோட்டல் வந்து 22. அப்படி வரும்போது திருப்பி ஒரு 4000, 2000 வாங்கியிருப்பீங்க, இப்போ ஒரு 4000 வாங்குறீங்க. அப்புறம் 50 டோட்டல் ஐடி உங்கள் டைரக்ட் ரெஃபரில் டோட்டல் 51 வரும்போது திருப்பி ஒரு 4000 வாங்குறீங்க. அப்புறம் உங்கள் டோட்டல் ஐடி 73 வரும்போது திருப்பி ஒரு 4000 வாங்குறீங்க. திருப்பி டோட்டல் ஐடியில் 99 வரும்போது திருப்பி ஒரு 4000 வாங்குறீங்க. கிட்டத்தட்ட நம்ம 100 ஐடி கணக்காக சரி பண்ணி பார்த்தா நீங்கள்
இதில் வந்து ஒரு 18,000 ப்ளஸ் ஸ்பாட் இன்கமோட சேர்த்து 28,000 ரூபாய் நீங்கள் இந்த பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரெஃபரல் இன்கமுடைய ஆள் சேர்க்கிறவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற இன்கம் இது. இதன் மூலம் நமக்கு ஒரு 8 வகையான இன்கம், ஏற்கனவே 4 பார்த்தோம், இப்போ 12 ஆச்சு. இப்போ 12 ஆனதுக்கப்புறம் இனி நம்ம பார்க்க வேண்டியது 2 லெவல் இன்கம். இது வந்து ஸ்பெஷல் இன்கம். ஸ்பெஷல் இன்கம் கீழே என்னதுலாம் வருது அப்படின்னா போர்டு லெவல் இன்கம், மெகா பரிசு, கோல்டு. இந்த போர்டு லெவல் இன்கம் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, சார் நம்ம திட்டத்தில் என்ன சார் கம்மியான அமௌண்ட்டை வச்சுருக்கிறீங்க, கொஞ்சம் அமௌண்ட் கூடுதல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஏற்கனவே நம்ம ஃபோர்த் லெவலில் என்ன பண்ணியிருக்கிறோம், 10 லட்சம் இருக்கிறத தான் கம்மி பண்ணி நிறைய பேர் கிடைக்கணும் குறைச்சி நம்ம நல்லா கொண்டு வச்சுருக்கோம். ஒரு ரீசனபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னும் கம்மி பண்ண சொன்னாங்க, இன்னும் ஒரு 4 பேர் கூட கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒரு ரீசனபிள் அமௌண்ட் இருக்கணும், அப்போ தான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிட்டோம். இல்லை 10,000 ரூபா கூட வைப்போம், வச்சுக்கிட்டு இன்னும் 10 பேர் கூடுதல் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்கலாம். ஆனால் ஒரு அமௌண்ட் நம்ம விருதுல சேர்க்க ஒரு சின்ன அமௌண்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லா இருக்குன்னு கேட்டால் அப்படி நம்ம 50,000 வச்சோம். சில பேர் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் இருந்தால் தான் இந்த திட்டத்தில் சேரும் அப்படின்ட்டு வருவாங்க. அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு தான் இந்த போர்டு லெவல் இன்கம்னு வச்சுருக்கோம். போர்டு லெவல் இன்கம் வந்து நம்ம எப்படி லெவல் இன்கம் சீனியாரிட்டி படி கொடுக்குறோமோ இதுவும் சீனியாரிட்டி படி வரும். எப்படி செகண்ட் லெவல் 2,000 ரூபா வாங்குறாங்களா, அவங்களில் 1,292 பேர் வரும்போது ஒரு ஆளுக்கு, அப்புறம் திருப்பி 1,292 பேர் திருப்பி வந்து 2வது ஆளுக்கு. இது கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் ஒரு சின்ன அமௌண்ட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒரு சின்ன கடன் இருந்துன்னு ஒரு 3 லட்சம், 5 லட்சம், 8 லட்சம், மேக்ஸிமம் போனால் 10 லட்சத்துக்குள்ள ஒரு கடன் இருக்கும். இல்லை ஒரு திருமணத்துக்கோ இல்லை பிள்ளை படிப்புக்கோ எதுக்குனாலும் கொஞ்சம் லாங் டேர்மில் நமக்கு கிடைக்கிற மாதிரி இது வடிவமைச்சு தான் இந்த போர்டு லெவல் இருக்கும். இது சீனியாரிட்டி வரிசையாக கொடுக்கும். சார் என்ன சார் இது சீனியாரிட்டி ரொம்ப டிலே ஆகும், இப்படி எத்தனை பேருக்கு சார் கிடைக்கும், உடனே அடுத்த ஆள் ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்கள ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பண்ணணும், நம்ம சரி நம்ம குலுக்கல் முறையில் ஒன்று போடுறோம். லக்கில் யாருக்காவது 10 லட்சம் அடிக்கணும்னா அவங்களுக்கு 10 லட்சத்துக்குள்ள கோல்டு கொடுக்கலாம். அப்போ லக்கில் எல்லாருக்கும் இப்படியும் ஒன்று வச்சுருக்கோம், வருஷப்படியும் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கிறோம். உங்களுக்கு அது கொஞ்சம் திருப்தி குறைவாக இருக்கிறவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அது ஒரு குலுக்கல் முறையில் யாருக்கு விடுதோ அவங்க குலுக்கல் வந்து நாங்கள் ஏதோ ஒரு 10 நம்பரை போட்டு குலுக்கி எங்களுக்குள்ளே நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு தான் நீங்கள் பொதுவாக நினைப்பீங்க. பொதுவாக அப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இது அப்படி நடக்காது. இது பப்ளிக்கில் லைவ் வீடியோவில் தான் இது நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். இது எப்படி செய்வோம்னா, ஒரு குலுக்கி ஒரு நம்பரை எடுத்து அப்படி செய்யறதில்லை, ஒரு துண்டை எடுத்து அந்த நம்பரில் அதில் என்ன நம்பர் வருதுல்ல, ஒவ்வொரு நம்பராக எடுத்து அந்த டோட்டல் நம்பர் வர்ற மாதிரி வச்சு கடைசி நம்பரில் இந்த டோட்டல் நம்பர் யாருக்கு வருதோ அதுதான். அப்படிங்கும்போது ஏமாற்றம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கம்மி. 8 டிஜிட் நம்பர் இருக்குன்னா 8 டப்பாவில் 1லேருந்து 0லேருந்து 9 நம்பர் இருக்கும். அடுத்த டப்பாவில் 0லேருந்து 9 நம்பர் இருக்கும். அடுத்த டப்பாவில் 0 நம்பர், இப்படி 8 வகையான டப்பாவில் 0லேருந்து 9 நம்பர் இருக்கும். ஒரு ஆளை வந்து ஒரு டப்பாலேருந்து ஒரு நம்பர் எடுத்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணும். அப்புறம் அடுத்த டப்பாலேருந்து ஒரு நம்பர் எடுத்து அப்புறம் பேஸ்ட் பண்ணும். இப்படி 8 நம்பர்லாம் எடுத்து அதில் வர்ற நம்பர் தான், என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் பரிசு கிடைக்கும். அதனால் ஏமாற்றுங்கிறதுக்கு 100க்கு 100% பொய் சொல்லி ஏமாற்றி அல்லது எங்களுக்குள்ளே போட்டு எடுப்போம் அப்படிங்கிறதே வேண்டாங்க. 100% நீங்கள் நம்பிக்கையாக அந்த குலுக்கல் முறை நடக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது. அதை கூட நாங்கள் பிளான் பண்ணாங்க, சும்மா உண்டை குலுக்கி போட்டு நம்ம தேவையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதே கிடையாது. மக்கள் நம்பிக்கையை நம்ம பெறணும். இப்போ என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணி தான் இப்படி ஒவ்வொரு நம்பராக நம்ம செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி டோட்டலாக வர்ற கடைசி நம்பர் வரும்போது தான் அவங்களுக்கு இந்த நம்பர் நமக்கு தெரிய வரும். அப்போ அந்த நம்பர் வரவங்களுக்கு தான் அந்த பரிசு கிடைக்கும். அதனால் யாரும் நம்பிக்கையோடு இருக்கலாம். இது யாருக்குனாலும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு இந்த மெகா பரிசு கோல்டு அதில் வந்து குலுக்கல் முறையில் வச்சுருக்கோம். இப்படி நமக்கு 14 வகையான இன்கம் நமக்கு கிடைக்குது. நம்ம திட்டத்தில் ஏற்கனவே நான் சொன்னேன் 3 ஹைலைட் இருக்குது. என்ன ஹைலைட் இருக்குது நம்ம திட்டத்தில்? ஷார்ட்கட்டாக நமக்கு ஹைலைட் நம்ம மற்ற திட்டங்கள் இல்லாத ஒரு இது என்னன்னா ஸ்பாட் இன்கம், அப்புறம் என்னது ஃபர்ஸ்ட் லெவலில்
ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 3 நாளில் கொடுக்கும். அப்புறம் வந்து ஹெல்பிங் ஐடியா செய்யும். இது வந்து மற்ற திட்டங்களில் இல்லாத ஒரு சிறப்பு அம்சங்கள் இல்லை. அது வேணும். நம்ம ஹைலைட்டுன்னு சொல்கிறது இதுதான். அதாவது ஸ்பாட் இன்கம் உடனே கிடைக்கிறது. அதுபோக இப்போ 1-2 திட்டங்களில் இந்த மாதிரி ஸ்பாட் இன்கம் கொண்டு வந்துருக்காங்க. அந்த இது மற்ற இதெல்லாம் இல்லை. ஹெல்பிங் ஐடி அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 3 நாளில் கிடைக்கிறது. நான் வந்து ஒரு சிறப்பான நம்ம திட்டங்களில் சிறப்பு திட்டங்களில் இதுவும் இந்த 3ம் நமக்கு வரும். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஏதேசம் நான் ரொம்ப கொஞ்சம் சுருக்கமாக தான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். ஆள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இருந்தாலும் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கேட்கலாம். அப்புறம் நம்ம விஜயராமன் சார் வந்து ஏதாவது சிறப்பு இந்த மாத சிறப்பு ஏதாவது இருந்தால் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அது முடிஞ்சதும் விஜயராமன் சார் பேசுவாங்க. மிகவும் நன்றி சார். நம்ம திட்டத்தினை பற்றி முழு விளக்கமும் ஒவ்வொரு பாயிண்டா ஒவ்வொருத்தருக்கும் புரியும்படி ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் புரியும்படி சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம மீட்டிங் வந்திருக்க எல்லாருக்குமே திட்டம் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து விஜயராமன் சார். வணக்கம். நன்றி. மக்களே உறவும் கரம் இணைந்த இன்று ஜூம் மீட்டிங் வந்த அனைவருக்கும் வணக்கம். இப்பவும் நீங்க 1610 ரூபா கேட்குறீங்க. அந்த 1610 ரூபா வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துல பேங்க்கு வரணும் அப்படின்னா 55 ரூபா தான் கொடுப்பாங்க. வட்டி ஒரு வருஷத்துக்கு 55 ரூபா கொடுப்பாங்க. நம்ம இதுல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க ஒரு ஆள் போட்டுட்டு பேசாம இருந்தீங்கன்னா அது 510, 2000, 10,000, 59,000 போது உங்களுக்கு வரும். அதுல நீங்க ஒரு ஆளை சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா 51 ரூபா வாரம் வாரம் கிடைக்கும். 51 ரூபா வாரம் கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு 151 நாள்ல நீங்க போட்ட 1,210 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 7 ரூபாய் 26 பைசா வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லட்சுமி வந்து உங்க கதவை தட்டிக்கிட்டு கொண்டு இருப்பாங்க. உங்க கடன் வந்து லட்சுமி உள்ள வந்துட்டாலே உங்க கடன் பூரா அணவிட்டு போகும். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் மெயினான விஷயம் நான் சொல்றது. டெய்லி 7 ரூபாய் 26 பைசா வந்துட்டு இருந்தோம்னா எப்படி நல்லா பாருங்க. அதே நீங்க இன்னொருத்தர சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 102 ரூபா வரும். 102 ரூபா வரும்போது டெய்லி 14 ரூபா 53 பைசா தரவை தட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம உறங்கினாலும் அந்த பணம் வந்து உறங்காது, உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம வீட்டுக்கு டெய்லி பணம் வரும்போது நமக்கு லட்சுமி கடாட்சியமா இருக்கும். நம்ம எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க இதுல வந்து சாதாரண ஆளுகள் நடத்தல, பெரிய கோடீஸ்வரங்க தான் இதை நடத்தணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம். அப்ப அந்த கோடீஸ்வரங்களோட நீங்க இணையும் போது நீங்களும் கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம். அடுத்தாப்புல நீங்க ஒரு 10 பேரை சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சிஸ்டம் பொருளாதாரக்கு நீங்க 151 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு 151 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் போது அது சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 7,252 ரூபா வந்து கிடைக்கும். அப்ப நீங்க போட்ட பணம் வந்து எவ்வளவு சீக்கிரமா கிடைக்குதுன்னு பாருங்க. நீங்க இவங்க கொடுப்பாங்களா வைப்பாங்களா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியது. நான் கூட புரோபதியில 242 பேர் சேர்த்துருக்கேன். 242 பேர் சேர்த்துருந்து ஒரு பைசா வரல. ஆனா என்னை யார் சேர்த்து விட்டாரோ அவங்ககிட்டே நீங்க பூரா வட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு 45,000 ரூபாய் லாஸ்.
பண்டிட் விஜயராம் சார் அழகாக எடுத்து கூறினார்கள். நம்ம திட்டத்தில் சேர்றதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது, மற்ற திட்டங்களில் சேர்ந்து என்ன கஷ்டங்களை நம்ம அனுபவித்தோம் அப்படிங்கிறத பற்றி அழகாக சொன்னாங்க. அதுபோக நமக்கு ஒரு லட்சுமி கடாட்சியம் நமக்கு கிடைக்கிற டெய்லி வர்றதுனால நமக்கு வேறு வழிகளில் நமக்கு இருக்கிற துன்பங்களும் கடன்களும் தீரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடிப்படையாக. இதை வச்சு தீரும் இல்லை, இது வர்றதுனால மற்ற பிற வழிகள் உங்களுக்கு பிறந்து அதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கும் அப்படிங்கிறது அழகாக எடுத்து சொன்னார்கள். அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோக நம்ம வீக்லி இன்கம் நான் சொல்ல விட்டுதான் நினைக்கிறேன். வீக்லி இன்கமில் நீங்கள் எல்லாரும் நம்ம திட்டத்தில் சேர்ந்துருக்க எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் வீக்லி இன்கமுக்கு நீங்கள் ஆளை சேர்க்க வேண்டாம்னு நினச்சி நீங்கள் சேர்ந்திருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் வீக்லி இன்கமில் நீங்கள் எப்படியும் வந்துடுங்க. எங்களுக்கு வீக்லி இன்கம் கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் கொடுக்குறோம். அந்த பணம் உங்கள்கிட்ட வந்து சேரும்போது அதுவும் உங்களுக்கு பன்மடங்காக பெருகும், வேறு விதத்தில் உங்களுக்கு பெரிய வரும். கொடுக்கும்போதே நாங்கள் சந்தோஷத்தை கொடுக்குறோம். அதே போல் நீங்கள் எல்லாமே அந்த சந்தோஷத்தை பெறணும். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் ஒவ்வொருத்தருமே அந்த வீக்லி இன்கம் வாங்கும்போது அதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷம் வரும். அதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் எப்படியாவது ஒரு வெளிநபரை சேருங்க. அதோட அப்படி சேருங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னா உங்கள் கீழே உங்கள் ஃபேமிலி ஐடியா போடுங்க. அவருக்கு கீழே நீங்கள் இந்த வெளிநபரை சேருங்க. இப்போ 2 வீக்லி இன்கம் 102 ரூபாய் அவங்களுக்கு வாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் இந்த 102 ரூபாய் வந்து வாரம் வாங்குங்க. செல்வ செழிப்பு உங்களை தேடி வரும். இது நீங்கள் ஏன்னா நம்ம உதவுங்கிற திட்டம் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு வருகிற அந்த காசு வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு தான் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வருது. கடவுளோட ஆசீர்வாதத்தோடு உங்களோட வீட்டுக்கு வரும்போது அது செல்வத்தை மேலும் பன்மடங்காக பெருக்கும். அதன் வழியாக உங்கள் குடும்ப வளர்ச்சி, பிள்ளைகள் வளர்ச்சி எல்லாம் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீக்லி இன்கம்மை வாங்கி வாரம் அந்த வீக்லி இன்கம் உங்களை வரும்போது உங்கள் மகிழ்ச்சி உங்களை தேடி வருது. உங்கள் செல்வம் உங்களை தேடி வருது. உங்கள் வீட்டுக்கு தேடி வரும்போது அதை நீங்கள் வரவேற்கிறதுக்காக நீங்கள் இந்த வீக்லி இன்கம் எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். ஏன் இவ்வளோ அழைச்சி சொல்கிறேன்னா இதுதான். இந்த மற்ற இன்கம் எல்லாம் முன்ன பின்ன அப்படி வரும். ஆனால் இது மாறாமல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பேங்கில் போட்டால் கூட அவர் அழகாக சொன்னாங்க, பேங்கில் போட்டால் கூட என்ன கிடைக்கும், ஒரு வருஷத்துக்கு கூடி போனால் 6% சீனியர் சிட்டிசன்னா 8% வரைக்கும் மேக்ஸிமம் சில பேங்க்களில் கொடுக்குறாங்க. பாருங்கள், ஒரு பைசா கூட இல்லை, மாத வட்டி ஒரு பைசா கூட இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முதல்ல 510 ரூபா நமக்கு கிடைச்சிருது. ஸ்பான்சர் இன்கம் நம்ம ஆள் சேர்த்தா கிடைக்குது. அது போக வாரம் நம்ம இவ்வளோ கிடைக்கிறதுனால நீங்கள் இந்த வார இன்கமுக்கு நீங்கள் வெளி ஆளை சேருங்க. உங்கள் கீழே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆளையும் சேருங்க. இப்படி நீங்கள் 3 பேர் போட்டிக்கிட்டோன்னா 202 ரூபா உங்களுக்கு வந்துடும். அது வருட மகாலட்சுமி அந்த அருளை நீங்கள் டெய்லி வாங்கி உங்கள் குடும்ப வளத்தையும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியாது. அன்போட கேட்டுக்கொள்கிறேன். வேறு யாருக்காவது சந்தேகம் தான் கேளுங்க. உற்சாகமான இரவு வணக்கம். என் பேர் குமார், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. தெளிவாக இருந்துச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கணும்னால தெளிவான விளக்கம் நம்ம கம்பெனியுடைய முழு விளக்கத்தையும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏதாச்சும் இந்த மாதங்களுக்கு ஏதாச்சும் நபர்கள் சேர்த்துனா அதுக்கு ஏதாச்சும் ஊக்குவிக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு பிளான் கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் ஃபர்ஸ்டாக 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 10 பேர் அறிமுகப்படுத்தினா ஏதாச்சும் எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு டீமும் கொஞ்சம் குயிக்காக வளர வைக்கிற மாதிரி இருக்கும். கொடுங்க, பண்ணி கொடுங்க. நாங்கள் இன்னும் வேகமாக வருவோம். பேச வாய்ப்புகள் ரொம்ப நன்றி.
நாங்க அதை பத்தி ஆலோசிச்சு சொல்றோம். சாரி சார், நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் எப்போ பண்ணுறதுக்குன்னு இன்னும் முடிவு பண்ணலை. நீங்கள் சொன்னது கருத்தில் வாங்கிக்கிறோம். ஆனால் பண்ணுவோம். அது இந்த மாதம் பண்ணுவோமா அடுத்த மாதம் பண்ணுவோமா, இந்த மாதம் வேறு மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 2000 ரூபா கொடுக்குறது வந்து நாங்கள் எப்போ கொடுக்கலாம், நம்ம புது வருஷ தமிழ் புத்தாண்டு வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதத்துக்கு வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறது மாதிரி யோசனை நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். சரியா? நன்றி சார், நன்றி சார். எவ்வளோ மக்கள் கொஞ்சம் ஊக்குவிச்சோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம் சார், ஆமாம் சார். வேற பிளான் யோசிச்சுட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நன்றி சார். முடிஞ்ச அளவுக்கு நாமளும் வேலை பண்ணுவோம். நன்றி. வேற யாராச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க சார். தேங்க்யூ. சுபாஷ் சார். சார் ஜெயராஜ் சார் பேசுகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வாய்ப்பு கொடுங்க. ஜெயராஜ் சார், நீங்கள் மைக்கை அன்மியூட் பண்ணிவிட்டு அப்புறமா பேசுங்க. நீங்கள் பேச விரும்புகிறீங்கன்னா அன்மியூட் பண்ணிவிட்டு பேசுங்க. அந்த மைக் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், அது பச்சை கலராக மாறும். அப்போ நீங்கள் பேசலாம். சார், ஒரு முக்கிய குறிப்பு, புது ஐடி போட்டவங்க நம்ம ஸ்பான்சர் தான் போடுறாங்க. அப்படி போட்டது பிறகு நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் ஐடியெல்லாம் தரும்போது அதில் உங்கள் ஃபோன் நம்பர் கூட பெருசு இல்லை, ஜிபே நம்பர் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்க வேணும். ஏன்னா யாரும் யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்க போகிறதும் இல்லை, கொள்ள போகிறதும் இல்லை. அது ஜிபேல நீங்கள் தப்பாக நம்பரை நீங்கள் ரைட்டாக கொடுத்துருந்தா கூட என்ட்ரு பண்ணுறவங்க தப்பாக இருந்தாலும் அது தவறான வேற ஒரு நபருக்கு போயிடும். அதனால் ஒவ்வொரு ஐடி போட்டவங்க ஐடி போட்டு அவங்களுக்கு உங்கள் கையில் வந்து ஸ்பான்சர் ஐடி இந்த ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தரும்போது நம்ம ஜிபே நம்பர் சரிதானான்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் செக் பண்ணுறது உங்கள் கடமை. அப்புறம் காசு வேறு ஆளுக்கு போயிடுச்சுன்னா அவர் தந்தால் தான் திருப்பி தருவோம், இல்லைன்னா உங்களுக்கு காசு கிடைக்காது. அப்புறமா 2வது செகண்ட் லெவலுக்கு தான் நீங்கள் உங்களுக்கு அந்த ஐடி நம்பரை ஜிபே நம்பரை மாற்றி அதுக்கப்புறம் தான் தர முடியும். அதனால் முதல்ல நீங்கள் ஐடி போட்டு முடிஞ்சதும் உங்கள் ஜிபே நம்பர் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஐடி ஜாயின் பண்ணுறவங்களோட முக்கியமான கடமை. ஏன்னா நம்ம இதில் ஃபோன் பண்ணி கேட்டு எந்த எதுவுமே இல்லை, அப்ரூவல் எதுவுமே இல்லை, இல்லை ஆட்டோ ஏஏ கண்ட்ரோலில் இது நடக்கிறதுனால அது பாட்டுக்கு அந்த ஜிபே நம்பர் என்ன நம்பர் காணிக்குதோ அவங்க பேமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் தான் தனிப்பட்ட முறையில் ஐடி போட்டதும் நம்ம ஐடியில் ஜிபே நம்பர் கரெக்டாக இருக்குதா, வேறு எது செக் பண்ணுற பேர் தப்பாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஃபோன் நம்பர் தப்பாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஜிபே நம்பர் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்க்க வேண்டிய கடமை உங்கள் கடமை. அதில் தவறாக இருந்துச்சுன்னா உங்கள் மிஸ்டேக் தானே தவிர உங்கள் ஸ்பான்சர் மிஸ்டேக்குன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா யாரும் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க, தெரியாமல் நடக்கிறது. அதை சரி பண்ண வேண்டியது நீங்கள் ஐடி போடுறது உங்களுக்கு தான், சேர்றவங்களோட கடமை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஐடி நம்பரை தரும்போது உங்கள் ஜிபே நம்பர் உங்கள் நம்பர் கரெக்டு தானா அப்படிங்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அது ஒரு முக்கியமான இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். சார், வேறு யாருக்கும் பேச வேண்டியதுன்னா இல்லை அப்படின்னா சுபாஷ் சார்.
நம்ம